Hi guys, welcome to the Magic. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் ஒரு ஸ்டேஷ்னரி ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு எப்போயுமே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ ஷாப்பிங் போனாலுமே வந்து என்கிட்ட எல்லா பொருளும் இருந்தாலும் ஒரு தடவை அதெல்லாம் ஏதாவது நியூவாக வந்திருக்கா அப்படிலாம் பார்ப்பேன். எனக்கு வந்து வாங்கணும்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்கிட்ட இருக்க கொஞ்சம் பொருளை வச்சு உங்ககிட்ட நான் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணலான்னு பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 24 கலர்ஸ் இருக்க ஒரு செட்டு. ஆக்சுவலி எல்லாமே நல்லா பெருசாக இருக்கனால குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து கலர் பண்ண வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதோட கலர்ஸும் வந்து பாருங்கள், நல்லா அவங்களுக்கு வந்து அப்படி ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். நல்லா டார்க்கும் போகும், அப்படி லைட்டும் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஈஸியாக வந்து பிரேக்கும் ஆகலை. ஸோ 24 கலர்ஸ் இருக்கனால நமக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா கலர்ஸுமே வந்து இருக்கும். குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் வருது. நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன். எப்போயுமே நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு சேல் டைமில் போய் வாங்கினீங்க, இல்லை ஆன்லைன்லேயே வாங்குறதுனாலும் அந்த சேல் டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து என்னோடய பையனுக்காக ஒரு பர்த்டே கிஃப்டாக நான் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். இதுவும் அவன் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஷார்ப் பண்ணது தான், அதுக்கப்புறம் வந்து ஷார்ப்பே பண்ணல. எல்லா கலர்ஸுமே இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ இது வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால வந்து நட்ராஜில் வந்து இது வந்து வாங்கினோம். இது வந்து நல்லாயிருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பென்சில் தான், 50 ருபீஸு. பட் ஆஃபரில் நான் வாங்கினேன் ஒரு 40 or 45 தான் வந்தது. இது நீங்கள் எப்போ வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கனாலும் கொஞ்சம் பெரிய பென்சிலாக வந்து வாங்குங்க. ஏன்னா அடிக்கடி வந்து அவங்க ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னா ஒரு இதுக்கு மேலே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே வந்து அந்தளவுக்கு ஷேடிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. கலர்ஸும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், 12 கலர்ஸ் தான் இருக்கும். பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ஓகே தான். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இது எல்லாமே வந்து அவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ இதுதான் அந்த நட்ராஜோடது. ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். ப்ளஸ் ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்டு, பர்த்டே டைமில் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு கூட இது வந்து ஒரு நல்ல இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரையான்ஸு. இது வந்து நான் ஏன் 2 வாங்கியிருக்கேன்னா, எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டோன்னா இன்னொருத்தவங்களுக்கு வேறு பிராண்ட் கொடுக்குறது நல்லது. பிகாஸ் இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் வரும். ஸோ அதுக்காக தான் 2. இது ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஃபேபர் கேஸ்டில் ப்ளஸ் கேமல் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கு. ஒன்று வந்து 50 ருபீஸு. ஆக்சுவலி கேமல் வந்து 50 ருபீஸ், ஃபேபர் கேஸ்டில் வந்து 60 ருபீஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்கும். எல்லா கலர்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குது. கொஞ்சம் லைட்டு சேஞ்சஸ் தான் இருக்கும் பென்சிலுக்கும் இதுக்கும். இது வந்து ஷார்ப் பண்ணணும்னு ஒரு அவசியம் இருக்காது. சில பேருக்கு வந்து அலர்ஜிஸ்லாம் வரும் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணும்போது. பட் இந்த க்ரையான்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது உங்களுக்கு பார்த்தாலே அது நல்லா நீட்டாக நல்லா தெரியும். நல்லா நீளமாக நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட அந்த கேஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு, குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹேண்டியாக நல்லா சூப்பராக வந்து இது இருக்குது. கேமலும் அதே மாதிரி தான். பட் கேமல் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு 50 ருபீஸ் தான். ஃபேபர் கேஸ்டில் வந்து 60 ருபீஸ், அதனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் ஒர்க் வைஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த பிடிச்சிக்கிற மாதிரி பென்சில் மாதிரியே அந்த எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஃபேபர் கேஸ்டில் வந்து அந்த எட்ஜஸ் இருக்காது. தெரியுதா உங்களுக்கு அந்த எட்ஜஸ்ஸை? பென்சிலுக்கு ஒரு க்ரிப் இருக்கும் இல்லையா, நட்ராஜ் பென்சிலெல்லாம் ஒரு க்ரிப்பு அந்த மாதிரியே இருக்கும். பட் அதில் வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து சூப்பர். இதுதான் வந்து கலர் பென்சில் அந்த கேட்டகரியில் என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கலர் பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்மேட்டில் ஆக்டன்ட்டோடது வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 கலர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஃபைபர் கேஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கலர்ஸ் நல்லா ஹைலைட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளூ, க்ரீன், ரெட் அண்ட் பிளாக். இது 4மே வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல ஆஃபர் ப்ரைஸில் வந்து நான் வாங்கினேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாஸ்மேட்டோடது எல்லாமே வந்து ஜென்ரலாக ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது வந்து 100 ருபீஸு. தனியாக வாங்கினீங்கன்னா ஈச் பென் வந்து உங்களுக்கு 10 ருபீஸ் வந்து வரும்.
பட் நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா 80 or 90 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஆன்லைனில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே வந்து இருக்குது. நல்ல ரிவ்யூஸும் இருக்கும். ஸோ அதை நான் ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபைபர் காஸ்டில் பார்க்கலாம். நல்லா சூப்பராக கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. Black, red, green color. க்ரீனும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளூ, பிளாக், ரெட் அண்ட் க்ரீன் இது 4 வந்து இதில் கிடைக்குது. இது வந்து நல்லா சீப்பாக உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் மார்க்கர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா ஜெல் பென் மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக மார்க்கர் மாதிரி தான் எழுதுது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட் பண்ணணும், நீங்கள் எழுதிட்டு இருக்க இதில் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை வேர்ட்ஸ் எல்லாம் கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எழுதும் போது அவங்களுக்கு அந்த வேர்டெலாம் வந்து நல்லா மறக்காமல் ஞாபகத்துக்கு இருக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். நான் வந்து ட்ராக்கர்ஸ் எல்லாம் வந்து எழுதுவேன். ஸோ அந்த ட்ராக்கர்ஸ்க்கு வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கி கூட பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பென் வந்து பார்க்கலாம். இந்த ஆக்டென்ட் இருக்குது இல்லையா, அதோட இது கலர்ஸ்லாம் வந்து காட்டுறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி 10 இருக்கும். 10 வந்து 100 ருபீஸு. நீங்கள் வந்து தனியாக வாங்கினீங்கன்னா ஈச் வந்து உங்களுக்கு 10 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து செட்டாக வாங்கும்போது உங்களுக்கு 80 ருபீஸ் ஒரு 70 அந்த மாதிரி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து எப்போயாவது சேல் வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் வாங்கலாம். கிளாஸ்மேட் ப்ராடக்ட்ஸ் எப்போயுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் பாருங்கள். எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிங்க் கலர், எல்லா கலர்ஸுமே இருக்குது. எல்லா கலருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெட்டு, ஏதாவது நம்ம புக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் பென்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கலரிங்க்கு ஏதாவது அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டன் கலர். ஆக்சுவலி இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. பிளாக், இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வயலட், நீங்கள் வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த இதுலேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 10மே வந்து எங்கேயும் மிஸ் ஆகாமல் ஒரே பிளேஸ்லேயே வந்து இருக்கும். இதில் இருக்க எல்லா கலருமே வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க வந்து அவங்களோட ரிவ்யூஸையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், நான் எப்போயுமே இந்த மாதிரி கவர்ஸ்லாம் இருந்ததுன்னா நான் அதில் தான் வந்து வைப்பேன். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு மிஸ் ஆகாது. ஸோ எப்போயுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த மாதிரி வைக்காதவங்களுக்கு வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் அதை வச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் வந்து எப்போயுமே கெட்டு போகாமல் நல்லா நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்க கூட பண்ணுவாங்க. நான் இது வந்து ஒரு 6 months பக்கம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ எடுத்தாலுமே இதே மாதிரியே வைப்பேன். ஸோ எப்போயுமே அது வந்து புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா இது 3 வந்து ஹைலைட்டர்ஸ் கலர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஹைலைட்டர் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. பட் இது 3 வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடாக வேணாலும் நீங்கள் ப்ராடாக போட்டுக்கலாம், லைட்டாக வேணாலும் லைட்டாக போட்டுக்கலாம். ஜென்ரலாக வந்து நம்ம இந்த ஹைலைட்டர் தான் எல்லாருமே வச்சுருப்போம். என்னென்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறது, வேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல நம்ம எழுதுறதுக்கு கூட அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ரஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்கும்போது அதோட திக்னஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இது 3மே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுவே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸாக தான் இருக்குது. இப்போ வந்து நிறைய ஒரு ஸ்கெட்ச் பென் மாதிரி நிறைய கலர்ஸில் கூட வருது. அதையும் வந்து ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸர் ஃபைன் ரைட்டர். இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் நீங்கள் வாங்குறீங்க, சில பேருக்கு வந்து சில பெனில் தான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு பிராண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இவ்வளோ நிறையா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு 10 இருக்கும். இது வந்து என் பையனுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு வந்து ஜெல் பெனில் இல்லை பால் பாயிண்ட் பெனில் வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ அவனுக்காக வந்து இது வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம ஷாப்புக்கு போய் தேடி வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை போகும்போது வாங்கி வச்சுக்கலாம். ஆன்லைனாக இருந்தாலும் சரி, வேறு ஷாப்பாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா GR8ன்னு சொல்லிட்டு ப்ரில்லில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பென் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறாங்க, செல்லோ ஜெல் பென்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து நான் என்னோடய ட்ராவில் வச்சுருப்பேன். ஸோ தீர போகுது அப்படிங்கும் போதே நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். இது அவங்களுக்கு தீர போகுதுன்னா அவங்களும் அதை வந்து பார்த்துக்கலாம். பிராண்ட் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். பிகாஸ் அவங்க எடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் நம்ம யூஸுக்கு நம்ம எடுத்துருவோம், அப்புறம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த பென் பிடிக்குதோ இந்த மாதிரி பல்காக ஒரு 5 அட்லீஸ்ட் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இயர்லி வாங்கி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் அது கெட்டு போகிற பொருள் இல்லை இல்லையா? அதனால் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஆக்சுவலி மண்டலா ஹார்ட் எல்லாம் பண்ணும்போது இந்த மைக்ரான் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 0.4 mm வந்து நான் வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 0.5 mm தான் இருக்கும். இதிலே வந்து நிறைய மைன்யூட்டாக வரைகிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் நார்மல் எழுதுகிற பெண்ணை விட கொஞ்சம் ஒரு இது வந்து குறைவாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஆர்ட் ஒர்க்குக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி பென்சிலை வந்து யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி. இதில் செட்ஸும் வந்து கிடைக்கிது, எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே இருக்கும். பட் இது வந்து ரொம்ப அதிகமான பாயிண்ட்டும் கிடையாது, ரொம்ப கம்மியான பாயிண்ட்டும் கிடையாது. அதனால் நான் இது ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்னர் வந்து நம்ம தேடி இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒயிட் பென் வந்து யூனிபாலில் வருது. ஸோ இதை வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒயிட்னர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை வந்து இது பண்ணணுன்னா ஒயிட்னர் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உங்களுக்கு தெரியும், பட் அது வந்து ஒயிட்னர் மாதிரியே வந்து இது பண்ணும். ஸோ எக்ஸாம் டைம்லலாம் அந்த ஒயிட்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம். அப்போ இந்த மாதிரி பென்ஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நான் வந்து சிங்கிளாக தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா இது 5 or 10 தான் செட்டாக கிடைக்குது. நீங்கள் தனியாக வேணும்னா இந்த மாதிரி ஷாப்ஸுக்கு ஏதாவது போகும்போது அப்போ வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது யூனிபாலில் வந்து ப்ளூ பென்னு, இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இது வந்து ஒரு இங்க் பென் மாதிரி எழுதுது. இதோட டிப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், நல்லா எழுதுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து எப்பயுமே தீர வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்க பென்னு இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து அப்சரா பென்சில். பென்சில் வந்து ஜென்ரலாக எல்லாருமே குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க வீட்டிலலாம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து எமர்ஜென்சிக்கு அவங்க அதுவும் லாஸ்ட் மினிட்ல ஸ்கூலுக்கு போகிற டைமில் தான் வந்து கேட்பாங்க பென்சில் இல்லை, எரேசர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நட்ராஜை விட வந்து அப்சரா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த அச்சா எழுதும் போதெல்லாம் குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை, லைட்டாக நம்ம நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போதே நல்லா எழுத முடியுது. ஸோ இதுலேயும் பென்சிலோட லென்த்து அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு எரேசரும் ஒரு ஷார்ப்னரும் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்கூலுக்கு ஒரு ஃபெவிஸ்டிக்கும் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெவிஸ்டிக்கும் வச்சுருக்கோம். ஏன்னா ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக ஒரு 10 டேஸில் ஏதாவது ஒரு டேவாவது அவங்க தொலைச்சிட்றாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு சின்னதாக தான் வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். சம்டைம்ஸ் ஆர்ட் ஒர்க்கெல்லாம் இருக்கும்போது க்ளூ வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க ஸ்கூலில். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி கொடுங்க. நீங்கள் வந்து ஃபெவிகால்லாம் கொடுக்கும்போது அந்த டிப் வந்து சரியில்லை, ஸோ அது வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஃபைன் டிப்பாகவும் இருக்குது, நல்லா ஈஸியாக வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கவும் முடியுது. அதனால் இந்த இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். எப்போயுமே குழந்தைங்களுக்கு சின்ன சைஸை விட இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அவங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட ரேட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், இந்த ஸ்க்ரீன்லேயும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற மாதிரி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எரேசர். எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் எப்போயும் வாங்கினாலுமே பிராண்ட் வந்து வேறு தான் வாங்குவோம். அப்போ தான் ஒருத்தவங்க யார் தொலைக்கிறாங்க தொலைக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும்.
அதுதானே தவிர மத்தபடி எரேசர் வந்து 2 எரேசருமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிமிலர் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்கிறது குழந்தைங்களுக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து தொலைச்சிட்டாங்கன்னா கூட ரொம்ப கிராண்டடாக எடுத்துகிட்டு திருப்பி தான் இருக்கே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கிறது என் குழந்தைங்களுக்கு தெரியாது. ஓகே நான் வாங்கி தரேன், ஷாப்பில் தான் போய் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ இது ரெண்டுமே நல்லாயிருக்கு, அப்சரா ப்ளஸ் கேம்லன். இன்னொரு டிப் மாதிரி இது நினச்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் குட்டி ஸ்கேல் வந்து இருக்குது, ஆஃப் சைஸ் ஸ்கேலு. நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மேக்ஸ்லலாம் ஏதாவது சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது இதில் வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா தெரியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். இது ஒரு 2 months 3 months தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் அது வந்து கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் நல்லா தெரியுது, நம்ம நார்மலாக பார்க்கும்போது அதில் வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த 0 சென்டிமீட்டர் அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்றுமே தெரியல. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி என்றைக்குமே ப்ராப்ளமும் வராது. ஆனால் ஒரு 2nd 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்களே ஏதாவது ஹர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாரையாவது ஹர்ட் பண்ண வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் என்னோடய ஸ்டேஷ்னரி ஹால். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்க பொருள் ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதோட ப்ரைஸும் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.